Stars, I'm a fool for your love. Hey guys, welcome back to my channel, The C2G Lifestyle. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேரும் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் எசென்ஷியல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு என்னென்னலாம் நீட்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எப்படிலாம் பேக் பண்ணலாம் அப்படிங்கிற குட்டி குட்டி டிப்ஸை உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் நான் எசென்ஷியல்ஸ் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத் அண்ட் பாடி, அப்படின்னா அது டாய்லெட்ரிஷன் சொல்லிக்கலாம். செகண்ட் வந்து ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் மேக்கப். உங்களுக்கு இது கூட எக்ஸ்ட்ராவாக எதாவது ஆட் பண்ணுனா இந்த மாதிரி பவுச்சஸ் வச்சு செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஹேர் டூல்ஸ் வேணும், ஸ்ட்ரெயிட்னர், கர்லர், ப்ளோ ட்ரை அந்த மாதிரி வேணும், அதுக்கு ஒரு தனி பவுச், ஒரு பெரிய சூட் கேஸில் தனித்தனியாக நீங்கள் பவுச் மாதிரி வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செப்பரேட் பவுச் வச்சு நீங்கள் ஸ்பேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி, அப்போ நம்ம க்ளாத்ஸ் டவல்ஸ்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் லைக் பாஸ்போர்ட், வீசா, டிக்கெட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்கன்னா டேப்லெட்ஸ், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸு, சார்ஜர்ஸ், கேமராஸ், அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்டோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பிக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் ட்ராவல் செக்லிஸ்ட்டை எங்கள் கீழே டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு 4 டிப்ஸ் கூட கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத் அண்ட் பாடி ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு நான் எடுத்துருக்க பர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு குட்டி ஹேண்ட் பேக் மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வச்சுருப்பேன் எப்பயுமே. என்னோடய ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து ஸ்மால் சைஸ் மினி வெர்ஷன் மாதிரி தான். ஸோ அதையே நான் கேரி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பயாலஜியோட ஷாம்பூ அண்ட் அது கூட நான் கண்டிஷனரும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கண்டிஷனருமே நான் கேரி பண்ணிக்கிட்டேன். ஸோ எதுக்கும் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ் போகிறோம்னா எனக்கு வந்து ஆயில் ஏர், ஸோ அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆயில் ஏர் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாடி மிஸ்ட் அப்படின்னா பெர்ஃப்யூம்ஸ் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ளம்மோட வெனிலா வைப்ஸ் பாடி மிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இதோட பெர்ஃப்யூம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அதை பிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டியோட்ரண்ட்டுமே ப்ளம்மோட வெனிலா வைப்ஸ் அந்த கேட்டகரியில தான் வரும். ஸோ இந்த டியோட்ரண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டிஸ்போசபிள் பேப்பர்ஸ், ஜிப்லாக் கவர்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்றுத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோம்ஸ், ஒரு ஒயிட் டூத் கோம்பு, அதுக்கப்புறமே வந்து ஸ்மால் டூத் கோம்பு ஒன்று, ரெண்டு கோம்பு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது 2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சோப் ஷீட்ஸு, குட்டி சோப் பார் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த சோப் ஷீட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் அதுவும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கேரி பண்ணுறதுக்குமே இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாடி வாஷ், அதுக்கப்புறமே ஒரு பாடி லோஷன், அதுக்கப்புறமே ஒரு பாடி ஸ்க்ரப். பாடி ஸ்க்ரப் ரொம்ப ஆப்ஷனல் தான். என்கிட்ட இந்த பாடி ஸ்க்ரப் வந்து ஃப்ரீபியாக வந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன் சும்மா இன்கேஸ்க்காக. மிச்சம் மூணுமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் சைஸ் மினி வெர்ஷன். ஸோ அந்த மாதிரி கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நான் பாடி வாஷுமே பார்த்தீங்கன்னா மினி வெர்ஷன் தான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் 2 days 3 daysக்கு அது போகும். அடுத்து ஒரு குட்டி ஹேர் சீரம். இது லிவானோட அந்த மினி பேக்கேஜ் 60 rupees என்னமோ தான். ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹேர் சீரம் கேரி பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஹேர் வாஷ்லாம் பண்ண ஹேர் சீரம் கண்டிப்பாக போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் சீட் சானிடைசர் ரொம்ப ரேண்டமாக தான் நான் பிக் பண்ணி காட்டுறதுனால இப்படி வருது. ஸோ இந்த பேண்டமிக் டைம்ஸில் நமக்கு என்ன தான் கேசஸ் குறைஞ்சிட்டே இருந்தாலும் இதெல்லாம் கேரி பண்ணிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு டூத் பேஸ்ட் வச்சுருக்கேன், அதுவுமே மினி சைஸ் தான். டூத் ப்ரஷும் கேரி பண்ணிக்கோங்க, அதெல்லாம் நான் காட்டல. ஒரு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், இது ஆப்ஷனல் டோட்டலாக நீங்கள் போகிற பிளேஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் லென்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லென்ஸ் கேஸ் அண்ட் லென்ஸ் சொல்யூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் கேரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பெக்ஸ் இருந்தால் அதையுமே நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேண்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மாஸ்க். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஸ்லீப்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஐ மாஸ்க்கை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது டாய்லெட்ரிஸ் கிடையாது, ஒரு குட்டி ஆக்சசரி பாக்ஸ் மாதிரி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்பட சின்ன சின்ன ஐட்டம்ஸ், பேக்கில் ஃபைண்ட் பண்ண முடியாத ஐட்டம்ஸ் லைக் ஆட் டைஸ், டிக்டாக்ஸு, பிந்தி, இந்த மாதிரி குட்டி மெடிசன், ஏதோ ஒரு மெடிசன், ஒரு வேலை ஹெட்டேக் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்காக, கியூ டிப்ஸு, அதுக்கப்புறம் சேஃப்டி பென்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், தேடுறப்ப கிடைக்காது. ஸோ அதனால் இதெல்லாமே கேரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பேண்டேடும் கூட நான் அதில் வச்சுருக்கேன்.
ஸோ டாய்லெட்ரிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்கின் கேர் தான். ஸ்கின் கேருக்கு இந்த குட்டி ஃப்ளமிங்கோ பவுச் வச்சுருக்கேன். இதில் கிளப் ஃபேக்ட்ரியில் பிக் பண்ணது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பயோடோமோட குட்டி மைசில் வாட்டர் தான் வச்சுருக்கேன். இது ட்ராவல் சைஸ். இன்கேஸ் மேக்கப் ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக மைசில் வாட்டர் யூஸ் ஆகும். ஸோ அதனால் மைசில் வாட்டர் கேரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் காட்டன் பேட்ஸு. மைசில் வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக காட்டன் பேட்ச் யூஸ் ஆகும். ஸோ அதனால் காட்டன் பேட்ச் கொஞ்சம் கேரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப பெரிய டியூபாக இருக்கும். ஸோ அது போட்டால் நம்ம கண்டிப்பாக ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பம்ப் பாட்டில் மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்ப்ரே பாட்டில் தான், பட் நான் அதனால் அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதில் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பேஸ் சேவிங் டெக்னிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸ்கின் கேரில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மிஸ்ட்டு. இதை நான் டோனராக யூஸ் பண்ணிப்பேன், அப்படின்னா ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் லாவெண்டர் வேரியன்ட். நான் இந்த ரோஸ் வாட்டர் தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அது காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது பிக் பண்ணிட்டேன். இது வந்து இதோட இந்த லாவெண்டர் வாட்டர். ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் கூட இதை நான் யூஸ் பண்ணுவேன். மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நயமேக்ஸ் டி, ஒரு நயசனமைட் சீரம் எடுத்துப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப காமிங்காக இருக்கும். ஏதாவது இரிட்டேட் ஆகிடுச்சுன்னா கூட இதை போட்டு நம்ம காம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர். நான் யூஸ் பண்ணுற சபர்மன் ஜெல். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சன்ஸ்க்ரீன். ட்ராவல் பண்ணுறப்ப சன்ஸ்க்ரீன் இல்லாமல் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க, மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லிப் பாம். இந்த மாதிரி ஒரு ஃபிஜிட் ஸ்பின்னர் மாதிரி ஒரு லிப் பாம் எடுத்துக்கேன், சும்மா ஃபனுக்காக. இதை பார்த்தா கலர் பார்ட் 3 ஃப்ளேவர்ஸ் மாதிரி வரும். பீச், ஸ்ட்ராபெரி, அப்புறம் கிரேப்ஸ் ஃப்ளேவர். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது விளையாடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ஃபேஸ் மாஸ்க். இது வந்து டாட்னிக்கியோட ஃபேஸ் மாஸ்க். இதை நான் வந்து ஸ்மிட்டனில் வாங்கினேன். இந்த ட்ரையல்ஸ் கொடுப்பாங்களா, அது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்னி ப்ரோன் ஸ்கின் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னிஸ்னால் கண்டிப்பாக வந்து பிம்பிள் பேட்ச் எடுத்துக்கோங்க. மேக்கப் பவுச்சுக்கு வந்தாச்சு. இது வந்து வெட் அண்ட் வைல்டில் ஃப்ரீபியாக வந்த ஒரு பவுச் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பவுச். இதுக்குள்ளே பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், பட் அவ்வளோலாம் இருக்காது. நான் ரொம்ப லைட்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஃபவுண்டேஷன் நான் பேசிக்காகவே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு டிஷ்யூ பேப்பர். நார்மலாக டிஷ்யூ பேப்பர் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம், ப்ளாட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ட்ரா வேலை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சீலர். மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஷேட் வந்து கேரமல், அண்டர் ஐஸை கவர் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகரோட லூஸ் பவுடரில் காம்பேக்ட் பவுடர். இது நார்மலாக நல்ல ஒரு காம்பேக்ட் பவுடர் தான். ஸோ ஸ்டேயிங்கும் நல்லாயிருக்கும். அதனால் இது 2 தான் யூஸ் பண்ணுவேனே. இது 2த்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஷ்ஷு. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ப்ளஷ்ஷாக தெரியறதுக்காக ப்ளஷ்ஷு. இது வந்து சுகரோடது. ஷேட் வந்து மாவல் மாவ் அப்படிங்கிற ஒரு ஷேட். அதுக்கப்புறம் வந்து ஐஷேடோ வந்து எல்ஸோட இந்த பைட் சைஸ் ஐஷேடோ பேலட். இந்த ஷேட் வந்து பம்கின் பை. இதில் அந்த ஓரமாக இருக்க ப்ரௌன் ஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இது நான் எடுத்துக்கிட்டேன் இன்கேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்வைபேயோட ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். காஜல் கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இது நல்லா டார்க்காக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒரு மிஸ்லாரோட இந்த ஐப்ரோ பென்சில். அதுக்கு நிறைய ஸ்கூலையும் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த டெபோரா மெலானோட மஸ்காரா. நல்ல வால்யூமைசிங் மஸ்காரா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேர்ள் பண்ணுறதுக்கு ஒரு ஐலாஷ் கலர். இதில் தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுறது. ஸோ இதையுமே நான் கேரி பண்ணிக்கிட்டேன். ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மேபிளினோட கொலாசல் ஐலைனரும் பிக் பண்ணிக்கிட்டேன். லிப்ஸ்டிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுகரோட எல்லுட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்து பிரிக் ஆரஞ்ச் மாதிரியான ஷேட் தான். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து டார்க் கலர் லிப் லைனர் அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ப்ரௌன் லிப் லைனர் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ரேண்டமாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் தான். எனக்கு கம்பெனிலாம் சரியாக தெரியல. 45 rupees தான். இது நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து என்வைபேயோட ஏஸ்டிட் அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ ரேண்டமாக ஒரு டார்க் லைனர் கொடுத்துட்டு உள்ள நியூட் ஷேட்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரே ஒரு லிப் லைனர் மட்டும் எடுத்துக்கிறேன். இது 3மே எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ மாதிரி. ஸோ அதனால் அதோட கேரி பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறது கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ அதனால் அதை நான் கேரி பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்பஞ்சஸ். மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பஞ்சஸ் எடுத்துக்கேன். நான் ஆயிலி ஸ்கின். ஸோ பிளாட்டிங் ஷீட்ஸ் எல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் மினிசோவில் வாங்கினா இந்த ஆயில் பிளாட்டிங் ஷீட்ஸுமே நான் கேரி பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக ஒரு சானிடைசர். இந்த சானிடைசர் பார்த்தீங்கன்னா firstcry.comல வாங்கினது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது குட்டியாக யானை ஷேப் இருக்கும். ஸோ அதனால் இந்த சானிடைசர் நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒரு சானிடைசர் கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோன்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அண்ட் மோட்டிவேட்டிங்காக இருக்கும்.
ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன்.